நிறைவேறிடவும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே தடையும் இல்லாமல் நடந்திடவும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் தத்தறிவுகளுக்கு வெற்றிடவும் இருக்கின்ற ஒரு சுகப்பிரசவம் அடைந்திடவும் குழந்தைகள் தகாத வழியில் சென்று விடாமல் காத்திடவும் உறுதியாக இருந்திடவும் மனைவி உறவு மண்ணிலும் ஓங்கி வளரவும் நட்சத்திரம் இவற்றால் ஏற்படும் தடைகள் நீங்கிடவும் இழந்த பொருளை மீண்டும் பெற்றிடவும் யாரும் ஏமாற்றப்படாமலோ களவாடப்படாமலோ மனநலம் சீர்படப்படவும் தொழில் வியாபாரம் விவசாயம் நல்ல வருமானம் தரவும் வேலையில் புகழும் கிடைத்திடவும் வேலையில் பயம் இல்லாமல் செயல்படவும் சம்பளத்திற்கு நேர்மையாக உழைக்கவும் வீழ்த்த நினைப்பவர்களை தோல்வி அடைய செய்யவும் தொழில் வியாபாரம் பொறாமையினால் பாதிக்கப்படாமல் நல்ல லாபம் பெற்றிடவும் பொருளும் நன்றாக அமைந்திடவும் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவும் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் நீங்களே மருந்தாக அமையவும் ஏற்படும் நோய்களான ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, எலும்பு தேய்மானம், இறப்பு வலிப்பு, எங்களை விட்டு போகவும் புண்ணிய கோவில்கள் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை பெற்றிடவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உணர்ந்திடவும் உறுதியாக இருந்திடவும் உனக்கு தடையில்லாமல் சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்திடவும் முகத்தோடு முகம் காணவும் உன்னை கட்டி அழைக்கவும் காவலை பிடித்துக் கொண்டு பிடித்துவிடும் பாக்கியம் கிடைக்கவும் குருவர்த்தியால் வஞ்சனை இல்லாமல் தொடர்ந்து இருக்கவும் அருள் புரிந்து எங்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதமும் தந்து எங்கள் நாட்டிலே வறுமையை நீங்கி பஞ்சம் இல்லாமல் ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காமல் ஒருவர் அன்போடு அரவணைத்து வாழவும் நாட்டின் கலாச்சாரம் பக்தி நெருமைகள் உலகவும் இங்கே கூடி அமர்ந்து ஜபிக்கின்ற அடியார்கள் ஒவ்வொருவருடைய தீர்க்கவும் பிரார்த்தனைகள் முற்றிலும் ஏற்கப்பட்டு இவர்கள் வெற்றிக்கு துணையாக இருந்து வீட்டிற்கும் எழுந்தருளி வியாபார ஸ்தலத்துக்கு எழுந்தருளி எங்கள் தொழிற்சாலைக்கு எழுந்தருளி எழுந்தருளி விவசாய நிலங்களுக்கு எழுந்தருளி கூடிய பிரார்த்தனை கோரிக்கைகளை ஏற்று கூடியிருக்கும் இந்த அடியார்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் தந்து பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்களே செய்து காட்டி மங்களமும் பொழிந்து ஆசீர்வாதம் அனைவரும் பொழிய வேண்டும் என்பெருமானே
இன்று கூறிய கூட்டு பிரார்த்தனை நம் குருநாதர் ஒரு முறை இதற்கு கூட்டு பிரார்த்தனை. முதலாம் வாரம் எம்பெருமான உத்தரவு. அவர் சொன்ன இந்த பிரார்த்தனை சொன்ன நீ காலையில் இதை தேடி ஒரு நினைச்சு இல்லையா? ஒரு பாடல் இருக்கு, சிங்கம் என்றால் என் தந்தை தான். சிங்கத்தை போல வேஷம் போடலாம் தவிர அந்த சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான். அதனாலதான் ஒரு காலமும் நான் வந்து குருநாதருடைய பிரார்த்தனையை நான் என்னைக்குமே சொல்றது, அது அவர் சொன்னாதான் அழகு. என்னைக்குமே அங்க உட்கார்ந்து ரசிப்ப தவிர ஒரு நாளே இங்க உட்கார்ந்து அந்த பிரார்த்தனை சொல்லணும்னு ஆசைப்படுறது அவர் வழி. அவர் அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் அந்த பாசமும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கும் அந்த பாசம் எவ்வளவு இழப்பு பாருங்க. தெரியுது அவங்களுக்கு சுத்தி வருவார், இங்கேதான் இருப்பார், நம்மோடு தான் இருப்பார். இன்னைக்கு நான் எப்பொழுதும் அன்னைக்கு முதல்ல உட்காரப்போ நான் சொன்னது ஒன்றுதான், அந்த பிரார்த்தனை அவர் வாயால் கேட்பது மட்டுமே எங்களோட பாக்கியம். இனியோரை அதை ஒருத்தர் நான் சொல்லி அதை கேட்டு அதுக்கு காப்பி அடிக்கிறவர் எனக்கு வேண்டாம். அந்த பிம்பம் என்று பிம்பமாகவே இருக்க வேண்டும். அவருடைய அழகும் அந்த அரவணைப்பும் அந்த பாசமும் அப்பொழுது இருக்கிறது. கூட்டார் பெய்யல 1000 அன்பு இருக்குல்ல. குழந்தைகளை கூப்பிடும் போது அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து மறுபடியும் ரிப்பீட் செய்யக்கூடாது. பொக்கிஷமா தான் இருக்கும். அந்த பொக்கிஷத்தை எடுத்து அதே மாதிரி நினைச்சு காட்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் நான் எப்பொழுதுமே என் வகையான பிரார்த்தனை, நான் எம்பெருமானை பற்றி கொண்டு நம் வழியாக இன்னைக்கு தேவையான தேவையை பிரார்த்தித்துக் கொண்டு வருவேன். ஆனால் ஒரு பாக்கியம், அவர் சொன்ன பிரார்த்தனையை நீ சொல்ல சொன்ன தேவி எடுத்து அந்த பிரார்த்தனையை சொன்ன முறைகள் இருக்கும். ஆனால் அந்த குரு என்பவர் எம்பெருமானுக்கு பல வகையான கைகரியங்கள் செய்தார். கிருஷ்ண பரமாத்மா எப்பொழுதே இறங்கி வந்த ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு பின்பம். அவருக்கு பல பேர் கெட்ட பேர் வர வச்சு அவர் பேர் அசிங்கப்படுத்த பார்த்து பல வகையான வாழ்வு சொல்லிட்டு போக வேண்டியதாக நான் எப்பொழுதும் கேட்பேன். போனவரை பற்றி தேவையில்லாம பேசிக்கிட்டு அது என்னென்னமோ செஞ்சு இன்னைக்கும் அடியார்களை ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். சுயநலம் என்பது எல்லாருக்குமே இருக்கும், அது எனக்கும் இருக்கு. என் மனைவி என் மக்கள் என்று நாமும் வாழ்ந்து வச்சிருக்கலாம். ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியாது. இதற்காக எதை வேண்டும் எழுதலாம் என்ற ஒரு வைராக்கியம் வந்தேன். முதலில் இங்கே பிரார்த்தனா முதலில் இங்கே அமரும் பொழுது கேலி கிண்டல் செய்தவர்கள் பலர், இங்கிருந்து விட்டு சென்றவர்கள் போல சொன்னார்கள், யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு பேசவே தெரியாது, உனக்கு என்ன தெரியும், என்ன பேச தெரியும் உனக்கு, எப்பயாவது அவரோட வார்த்தையா நீ கேட்டிருக்கியா, அவர் சொல்லும் போது எல்லாம் நீ உட்கார்ந்து இருக்கியா, இதான் செஞ்சிருக்கியா, என்ன செய்வ, உன்னை தேவையில்லாம கேலி கிண்டல் செய்து உன்னை விரட்டை அடிக்கும் நிலை வரும் என்று சொன்னவர்களும் உண்டு. நான் யோசிச்சேன், ஆமா கண்டிப்பா ஒரு காலமும் அவருக்கு இருக்கும்போது அங்க இருந்து பார்ப்பேன், கண்ண பார்த்தா ஒழிடுவேன், வேலை பார்க்க ஒழிடுவேன், கைகரியம் செய்வேன், முழுமையாக இருந்து கைகரியம் செய்வேன். வேற எதுக்கும் அழைச்சாலும் அவர் என்ன கேட்பார், ஏன்டா வந்து உட்கார்ற, நீ உட்கார்ந்தோம், நீ அழகா உட்கார்ந்து கம்பீரமான குரலில் நான் ஓம் என்று சொல்லும் பொழுது கர்ஜனை அதுதான் இருக்க வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பீமமாக பின்னாடி இருந்து நான் செய்து கொண்டே இருப்பேன் தவிர அந்த இடத்துல அவர் வாசியம் ஒரு நாளும் இருந்தது.
தேவையே இல்லை. இப்படியே அந்த அழகை ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு இடத்தில் என் இடத்தை அந்த சாதனத்தில் அடியார்கள் யார் பார்ப்பார் என்ற கேள்வி வந்த பொழுது இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டேன். உன் அடியார்களை காத்து ரட்சிச்சு எம்பெருமான் என்ன வழி காண்கிறாரோ என்னால் முடிந்தவரை செய்வேன். அப்பொழுது நான் மக்கள் சொன்னேன், யார் இல்லை என்றால் என் மனைவி பாடுவார், என் 2 பிள்ளைகள் கீழே அமர்வார், என்னால் முடிந்த ஒரு அன்னதானம் நான் செய்வேன். ஒரு அடியாருக்கு கொடுப்பேன். பார்க்கலாம், அதை யார் தடுக்கிறாங்க நான் பார்க்கலாம். நான் சொல்றேன், வாய்ப்பே இல்லை. 1200 அன்னதானம், நீங்க 1700 எல்லா வகையிலும் நம் அனைவருமே ஒரு மாதம் தடை இல்லாமல் ஆயிரப்பாடி சென்று கொண்டுதான் இருக்கிறோம். பஜனை நடந்து கொண்டுதான் அங்கும் அன்னதானம் ஆரம்பித்து விட்டோம். என்ன ஒரு ஆசையும் காரியமாக எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் அனைவரும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களுடைய வைராக்கியம் நம் குருவின் இந்த சேவை உலக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களால் அர்ப்பணிக்கப்பட்டு நீங்கள் நியமித்த ஒரு சேவனாக தான் வர முடியும். இப்படிதான் என் தந்தையும் உட்கார்ந்தார். இங்கே அமர்ந்து விட்டு நாம் சொல்வதோடு நாம் செய்வதுதான் ஒரு காலம் இருந்ததில்லை. அடிப்படைச்சு நாம் போவார். பிரார்த்தனையின் பொழுது சொல்லக்கூடாது, ஆனால் அவர் பிரார்த்தனையை சொல்லும் போது முடியல. அந்த வார்த்தைகளை சொல்ல 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 அறியாத அவர் சொன்ன விதம் என் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழிக்கு புடிச்சது வேற எந்த கவனமும் கொடுக்கிறது. கிருஷ்ணன் அடியார், கிருஷ்ணன் அடியார், இதை மட்டுமே அதுதான் சொன்னேன். சிங்கம் எங்களுக்கு சிங்கமாக பசுத்தோடு போதிய புலியாக நாம் ஒரு நாளும் மாறுபோம். ஆனால் ஒரு விஷயம், புலிக்கு போறது எனக்கு புனையும் ஆகாது, அதுவும் தெரிஞ்சுக்க. அதை நான் விடவும் மாட்டேன். அந்த வயதையும் எனக்கு உண்டு. பிரார்த்தனா வந்து உலகத்தும் இருக்கும் என்று கூட நான் ஆசைப்படுறது போல் கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு வேலை கண்டிப்பாக நான் செய்வதற்கு அடியார்கள் நீங்கள் எல்லாரும் துணை இருந்தீங்கன்னா செய்யலாம். செய்யலாமா வாங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, அடுத்து நாம் மூன்று ஜபத்துக்கு செல்வோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அடியார்களே, முழுமையாக இன்று அதை எவ்வளவான பாடல் முன்வைத்து கிருஷ்ணா இங்கு நேரடியாக இறங்கி வந்து எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொண்டு அடியார்களை கேட்பதை கேட்பது போல தருவிப்போம். இந்த சக்தியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளர் அழைப்பிற்கு நான் விடையளிப்பேன். ஆகையால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னை நம்பிக்கை கொள்ளவும் அந்த நம்பிக்கைக்கு அவர்களை நேர்வழியில் மட்டுமே நான் அழைத்து செல்வேன் என்று எம்பெருமான சத்திய வாக்கு. மன ஒழுக்கத்துடன் உங்கள் நெஞ்சிற்கு நேராக ஜெபமாலையை ஏந்தி மனம் ஒழுங்கி இறை அச்சத்தோடு கேட்கப்படுவது, கிருஷ்ணா நீ ஒருவரே எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தி என்ற எண்ணத்தோடு கேட்கப்படுவதுதான் பிரார்த்தனை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் பிரார்த்தனை என்று சொல்லப்படுவது. அந்த பிரார்த்தனை அடியார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கோவிந்தா 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 ஜெபிக்கும் அந்த எல்லா சக்தி வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறங்கி வந்து நாம் அனைவரையும் தொட்டு ஆசீர்வாதம் செய்து நம்முடைய எல்லா பிரச்சனைகள் நம்மளை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்க முடியாது.
108 முறை நாம் ஜெபமாலை உருட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு வரியாளரும் உங்களால் முடிந்த சக்தியோடு உறக்க கோவிந்தா 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 என்று ஜெபித்துக் கொண்டே அவர்கள் மனம் என்று வேற எங்கும் சிதறாது. சப்தமான கோவிந்தா 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 சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் மறந்து சொல்லும் பொழுது குறை இருக்கும் மனிதன் கோவிந்தா கோவிந்தா என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு வேற எந்த யோசனையும் வராது. அதனால்தான் நான் ஒவ்வொரு சொல்கிறேன், கூட்டு பிரார்த்தனையின் போது அடியார்களை சப்தமாக சொல்லுங்கள் கோவிந்தா என்ற வார்த்தை. கூச்சப்படாது, சப்தமா சொல்லுங்கள். மனம் உருகி நீங்கள் கோவிந்தா, மனம் உருகாவிட்டாலும் நீங்கள் சும்மா கோவிந்தான் சொல்லி போங்க. 40வது கோவிந்தாவுக்கு மேல நீங்க மனம் உருகி உங்களை முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு கோவிந்தா 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 அந்த நேரம் தான் எம்பெருமான் நம்மை தொட்டு அரவணைக்கும் நேரம். அடியார்களே, நாம் பிரார்த்தனை செய்ய எம்பெருமான் செவி சாய்க்கும் நேரம். அதை நாம் முழுமையாக இங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய அருமையான. ஆகவே அடியார்களை நாம் அனைவரும் 108 முறை யோகநாமத்தை ஜெபித்து அந்த வல்லமையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நம் முகத்திலும் புறங்கையிலும் நாம் முதலில் கேட்டுக் கொண்டு அந்த கிரகித்து வேண்டும் என்ற தாழ்மையோடு கேட்டு பிரார்த்தனைக்கு செல்வோமாக அடியார்களை பிரார்த்தனையை சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா பெருமானே கிருஷ்ண பரமாத்மா, அடியார்களை நாங்கள் இங்கே ஒன்று கூடி பாதங்களை இன்று எங்கள் குருநாதரை அந்த வழியாக முழுமையாக நினைத்துக் கொண்டோம். எங்கள் மனம் முழுவதும் உருகி அந்த அன்பு மாதவியை நினைத்து விட்டு குருநாதா இனியும் அந்த வாழ்க்கையை எங்களுக்கு இருக்குமா என்று நினைக்கும் பொழுது கிருஷ்ணா நீ கூறும் வாக்குறுதி தரும் சத்தியம், என் அடியார்கள் என்றுமே நித்தியம் அவர்களே நிரந்தரம் என்ற வாழ்க்கைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இங்கே உன் பாதங்களை பற்றி குரு வழியாக திருவழியை அடைந்தோம். நீ திருவழியை பற்றி கொள்வோம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, யாரை பார்த்து சொன்னாலும் இதற்காகலாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று கோவிந்தா 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 என்று கத்தி கதறியீர்கள். உங்களை விட்டு சென்றவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே என்று எங்களை கேவலப்படுத்தும் போது மழையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணா உன்னை பற்றி கொண்டோம், இந்த பிரார்த்தனா மந்திரில் உன்னை பற்றி கொண்டோம். நாங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கவில்லை, மறந்தவர்கள் சென்று விட்டார்கள், நன்றாக இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களுடைய ஒரு பாதங்களிலே சரணடைந்து கிடைப்போம் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம். முற்றிலும் எங்கள் பிரச்சனைகள் நீ இருக்கிறார், நிம்மதியாக எங்களுக்கு உறக்கம் இருக்க வேண்டும், அடுத்தால் நல்ல உறக்கம் இருக்க வேண்டும். நாளைய கிருஷ்ணன் இருக்கான், என் கண்ணனை பிரச்சனையை தீர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு குழந்தை இல்லை கிடைக்கும், பணம் இல்லை கிடைக்கும், பிரச்சனை தீரவில்லை தீர்ந்து விடும், வாழ்க்கையில் வேலை இல்லை கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க முடியும் என்றால் உன்னை பற்றி கொள்வதால் மட்டுமே என்ற நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மாலை பொழுதிலே நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம். கிருஷ்ணா ஹரி ஸ்ரீ கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கோவிந்தா 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 கோவிந்தா
Sukhino